அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மையாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட இந்த நாளுடைய சிறப்பு எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளா இருக்கு. இதோட வியாழக்கிழமை அப்படின்னாவே பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த நாள். கண்டிப்பா அந்த நாள்ல எல்லாருமே குரு பகவானை வழிபாடு செய்யணும். அதே போல மஞ்சள் எடுத்து பயன்படுத்துங்க. மங்களகரமா பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல மஞ்சள் நிற பூக்களை வந்து தலையில வச்சுக்கோங்க. நெத்தியில மஞ்சள் வந்து ஒரு திருநீர் போல வச்சுக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அதே போல மஞ்சள் நிற கொண்டக்கடலையை பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு மாலை கட்டி போடுறது, அவருக்கு நல்ல தீபமேற்றி வழிபாடு செய்யறது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். மங்களகரமான விஷயங்கள் நமக்கு வந்து தடைப்படாம நடக்கணும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரிவர நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி தடப்பட்டு நடக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யறது நன்மையை கொடுக்கும். இதோட இந்த நாளுக்கான பலன்களை ஒரு வார்த்தையில சொன்னாக்கா கவலைகள் மறையக்கூடிய நாளுங்க. என்னதான் சிம்மராசி தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை யார்ட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு வந்தாலும் மனசுக்குள்ள 1000 வேதனைகள் மலை மாதிரி குஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணு எதை சரி பண்றது, எதை சமாளிக்கிறதுனே ஒண்ணுமே புரியல. ஓகேங்களா? இருந்தாலும் வெளியே காட்டிக்காம அப்படியே வாழ்க்கை பயணத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கும். இதுல நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை பாக்குறதா, இல்ல சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கான வழியை தேடுறதா? இதனாலவே பாதி வாழ்க்கைய சிம்ம ராசி வந்து கோட்டை விட்டாச்சு. இப்ப கூட பொருளாதார ரீதியா ரொம்ப சங்கடப்படுறதுல 12 ராசிகள்ல சிம்ம ராசி முதன்மையா நிக்குது. காரணம் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு செலவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம். வீண் செலவு, வறிய செலவுகளால கஷ்டப்படக்கூடிய ராசினாக்க அதுலயுமே முதன்மையான ராசியா சிம்ம ராசி தான் நிற்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமிக்கிற பழக்கமே பெரும்பாலும் வராது. தங்கிட்டு இருக்கிற 10 ரூபாய கூட இப்போ வந்து எனக்கு ₹1 தேவைன்னு எடுத்து வைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ₹10 கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலையில குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உடன்பிறப்புகளோ, இல்லை அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ ஒரு மருத்துவ செலவோ இல்லை சொந்த பந்தங்களாலேயோ அந்த காசுங்கிறது கரைஞ்சு போகிறது மட்டும்தான் இவங்களுக்கு பெரும்பாலும் நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிம்ம ராசியுடைய சிரமங்கள் குறையறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இந்த நாள் கவலைகள் மறையன்னு சொல்லிட்டேன். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அதிபதிங்கிறவரை 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்ப நலனும் செல்வாக்கும் அதிகமாகும். நீங்க திட்டமிட்ட வேலை எல்லாமே சிறப்பா தொடங்குவீங்க. மனசு வந்து உற்சாகத்தோட தான் இந்த நாள் உங்களுக்கு தொடங்க போகுது. அதே போல வேலையில அதிகாரிகள்கிட்ட பாற்றல் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் கூட வந்தாலும் அதை பொறுமையா சமாளிக்க முடியும். பணத்தை பொறுத்த வரைக்கும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நிலைச்சிருக்கும். முதலீடு பண்றதுல அவசரம் வேணாம். அவசரம் காட்டாம பொறுமையா யோசிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி முதலீடுகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட உருட்டுங்க, தப்பு கிடையாது. இதோட பழைய கடன், அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்ப உறவுகள்ல ஒற்றுமை அதிகங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், மனநிறைவு கிடைக்கும். வீட்டுல புதிய திட்டங்களை பத்தி பேசுவீங்க. அது வந்து சுப நிகழ்ச்சிகளை பத்தின திட்டமா இருக்கலாம், இல்லை வீடு கட்டுறது, இல்லை ஒரு சொத்து பத்துக்களை வாங்குறது, இது போன்ற அதாவது நன்மையை தரக்கூடிய விஷயத்த வீட்டுல உட்காந்து பேசுவீங்க. அதே போல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணை இருக்காங்க இல்லையா, அது காதல் துணையா இருக்கலாம், இல்லை வந்துட்டு கல்யாணமான துணையா இருக்கலாம். இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்துங்க. மனம் விட்டு பேச போறீங்க. உங்களுடைய பாசம் அதிகமாக போகுது, அந்யுன்யம் பெருக போகுது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நன்மை கொடுக்கும். தனிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இதோட தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு உயரும். தொழில் செய்றவங்களுக்கு வர்த்தக ரீதியான வாய்ப்புகளை பெற போறீங்க. இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அதே போல அரசாங்க துறையில் இருக்கீங்க, இல்லை தனியார் துறை இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல பரிசீலனை கிடைக்கும். உடைய துறைகள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாரானாலும் சரி, கவனக்குறைவு இல்லாம படிச்சீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றம் இருக்கு. தேர்வுகளுக்கு பயிற்சி அவசியம். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில வெற்றி காணக்கூடிய நிலையும் பிரகாசமா இருக்கும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரா இருக்கு. வெப்பம் தொடர்பான சின்ன சோறு வரலாம். தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சொந்தமா தொழில் செய்தாலும் சரி, குடும்பத்துடைய ஆதரவு பெருகி நிக்குது. நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல செய்திகள் உங்க வந்து காதை வந்து இனிமையாக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கு, சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியே கையில வந்து தாராளம் பணம் போடுறோம். அதே போல நட்பு மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கிட்ட இருந்து புதிய வாய்ப்புகள், ஆதரவு கிடைக்கும். பழைய நண்பர்கள் இப்போ வந்து தொடர்பு கொள்வாங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இதோட
புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகுது. சில நவீன டிசைனில் ஆடைகளை வாங்குவீங்க. தேவைகளை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க. அது மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவங்க கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. உங்களுடைய ஆலோசனை குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்று நடந்துப்பாங்க. இதுவே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியர்கள் கிட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும். இதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையில் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொல்லைங்கிறது குறையும். உறவுக்காரங்கிட்ட மதிப்பு மரியாதை மேம்படும். வியாபாரத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளே வழியே உங்களுக்கு உதவி செய்வாங்க. சொல்லப்போனா இன்னைக்கு உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாக்கூடியனாலும் சொல்லலாம். அதே போல கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் சேரும். உத்தியோகத்துல தலைமை பொறுப்புகள்லாம் தன்னால உங்களுக்கு தேடி வரப்போகுது. அக்கம் பக்கம் இருக்கவங்களை விட நட்பு வட்டாரம் விரிவடையுது. திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்களை பத்தின வதந்திகள் அதிகமாகும். பொது இடங்கள்ல வெளிப்படையாக பேசி எந்த ஒரு விஷயம் சிக்காதீங்க. பெற்றுக்கிட்டே இருந்த மனத்தாங்கள் நீங்குது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கள் நீங்குது. உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது உங்க கைக்கு சேரப்போகுது. இதோட தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. பூர்வீக சொத்துக்கள் பங்கு கிடைக்குன்னு சொல்லலையா, அது இது நாள் வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா கூட அது சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதரவா முடியும். கூட்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்லிணக்கம் உண்டாகுது. குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். தந்தை வழி உறவுகளால சிறிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அது கைகூடி வருங்க. இதோட வீடு கட்டுன்னு எதிர்பார்த்த பணம் வரும். விஐபிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஊழல் விலகுங்க. அரசாங்க விஷயம் சாதகமா முடியும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல நெருக்கம் இருக்குங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க விரும்பிய மாதிரி சில காரியங்கள் கைகூடி வரும். அதே போல யார்கிட்டயுமே உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. அனைத்து விதத்திலுமே நன்மை கொடுக்கும். எங்க போனாலும் சரி இப்படி செல்வாக்கு உயரும். கவலை வேணாம். கலைத்துறையில வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது. இதோட வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க. சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். இதோட இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. அவங்க ஏதாவது சின்னதா உடல் பாதைகளை பத்தி சொல்றாங்க, தலைவலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, உடனே மற்றவர்கிட்ட கூட்டு போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. இல்ல பெரிய செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகளுக்கு இன்னைக்கு இடம் இருக்குங்க. அது இதுவா கூட இருக்கலாம். அதே போல உயர்கல்வியில ஆர்வம் பிறக்கும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம், கூடுதல் முயற்சி அவசியங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல வெற்றி கிடைக்கும். வங்கிகள்ல டெபாசிட் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் பெருகுங்க. யோகா மற்றும் நடன வகுப்புகள்ல மனம் நாடும். அதற்குண்டான முயற்சிகள் பலித்தமாகும். புதிய கட்சியினருக்கு மதிப்பு கிடைக்கும். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். குறிப்பா தொழில் ரீதியா ரியல் எஸ்டேட் கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளுங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். வருமானம் உயரும். உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளால இன்னைக்கு உங்களுக்கு உதவி உண்டு. உடைய பிள்ளைகள் விளையாட்டுல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா வச்சுக்கோங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். பணவரவு சீரா இருக்குதுங்க. அறகுறையா நின்று போன கட்டிடம், வீடு கட்டக்கூடிய பணிகள்லாம் இன்னைக்கு முழுமை பெறும். ஷேர் மூலம் பணம் வரும். அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். குடும்பம் வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க. இதோட இந்த நாள்ல மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில் ரீதியாவே ஹோட்டல் வியாபாரம் இன்னைக்கு செழிப்பா இருக்குங்க. ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பங்குதாரர்களுக்கிடையே உடைய பேச்சு திறமையாலேயே அவங்களை சரி செஞ்சிருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த மோதல் விலகுது. அலுவலகத்துல நிம்மதி உண்டாகுது. காணாம போன ஒரு பெரிய தொகை இன்னைக்கு உங்க கைக்கு சேரப்போகுதுங்க. என்னதான் அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா இருந்தாலும் உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி பாராட்டு கிடைக்காது. அதை பத்தில கவலையே படாதீங்க. சரிங்களா? மத்தவங்க பாராட்டுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு தகுந்த பலனை தெய்வங்கள் கொடுப்பாங்க. அதே போல அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க. மேலும் வண்டி வாகனங்களை இன்னைக்கு நிதானமா இயக்குங்க. குறிப்பா திருப்திகரமான பணவரவு இருக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பாராத வரவுகள் ஏற்றத்தை கொடுக்கும். புதுசா ஆண் பெண் நண்பர்கள் அமைவாங்க. அழகிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களால கட்டுக்கடங்காத செலவு வருங்க. இது சிம்மராசி பெண்களுக்குமே நடக்கும். சிம்மராசி ஆண்களுக்குமே நடக்கும். ஸோ செலவு விஷயத்துல இன்னைக்கு சிம்மராசி கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில அமைதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. படுக்கை சுகங்கள், நல்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒட்டு மொத்தமா உங்க வழியில் இருந்த தடைகள், சிக்கல்கள் எல்லாமே மாறிடுது. ஓகேங்களா? கடன் தொல்லையா இருக்கட்டும், மன அழுத்தம் மட்டும் எல்லாமே சரியாகுது. நல்ல அதிர்ஷ்டங்கிற அளவுக்கு எல்லா விதங்களுமே நலன்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இதோட இந்த நாளினுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் செந்நிறம், தங்க நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் சொல்றேன். காலையில 9:30 மணிலேருந்து 11:30 வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யணும்னாக்க இந்த நேரத்தை நீங்க தொடங்க. அதே போல காலையில சூரிய பகவானை வழிபாடு செய்து அவருக்கு அருகம்புல் வைத்து நீர் வைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு. இதோட இந்த நாள்ல ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 12 முறை சொல்லி தொடங்குங்க. இந்த நாள் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ சந்தோஷமா நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கும். இதோட உங்களால கோயிலுக்கு போக முடிஞ்சா சிவபெருமானுக்கு வில்வம் இலைகளால அர்ச்சனை செய்யறது சிறப்பு. பசுமாட்டுக்கு
நாய் மற்றும் காகத்திற்கு உணவு கொடுக்கறது இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதே போல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தோன்னா, கோபத்தை தவிர்க்கணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும், அவசர நிதி முடிவுகளை எடுக்கக்கூடாது, உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சாதகம் தான். நல்ல ஆற்றல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், குடும்ப வாழ்க்கையில ஆதரவு இருக்கும், வேலையில நல்ல வளர்ச்சி இருக்கும். சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமான செய்கையினால சமாளிச்சு வெற்றி அடைவீங்க. வெற்றி இன்னைக்கு உறுதி. இதோட ஒரு தோற்ற பொழிவுல மாற்றம் இருக்கு. விலை வந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகமாகும். புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருக்கணும். பழைய சிக்கல்கள் படிப்படியா குறையும். தடைகளை எல்லாமே வெற்றி கொள்ள போறீங்க. அலுவலகத்துல மதிப்பு மரியாதை குறையுது. ஒட்டுமொத்தமா கவலைகள் மறைந்து, கஷ்டங்கள் மறைந்து, கவலை இல்லாத அதிர்ஷ்டகரமான நாளா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் முன்னாடி சொன்னதாங்க, செந்நிறம், தங்க நிறம், பொன்னிறம் எது வேணா வச்சுக்கோங்க. இதோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். மக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. நன்மைகளை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள்ல இன்னைக்கு எல்லாமே ஈஸியா நிறைவேறும். சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இதுல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சதவ முடியும். அடுத்து பூர நட்சத்திரம். பயணங்களால ஆதாயத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். மனசுல இருந்து குழப்பங்கள் விழக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்துறது நல்லது. இதோட ஒரு வார்த்தை சொன்னாக்க எது செஞ்சாலும் சரிங்க, ஒரு ஆர்வத்தோட செஞ்சு முடிப்பீங்க. அடுத்து உத்திரம் மற்றும் 1ஆம் பாதம். உங்களுக்கான மதிப்பும் மரியாதை மேம்படக்கூடிய நாள். நேற்றைய முயற்சிகள் கூட இன்னைக்கு நிறைவேறும். பயணங்களால அனுகூலம் உண்டு. நிதிநிலையில உயர்வு உண்டு. ஒரு சிலருக்கு நீ எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்க காதுக்கு வந்து சேரும். அதே போல எதிர்பாராத பணவருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த நாள் குறைவில்லாத நிறைவை தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளா தான் சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு. இது போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. இதோட உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பேரு, ஊரு, உங்களுக்கான வேண்டுதல் என்ன எல்லாத்தையும் சிறப்பா பதிவிடுங்க. உங்களுக்காக அனுதினமும் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்ல அதை பத்தி வேண்டிக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆன்மீகம் நம்புறவங்க, ஆண்டவனை நம்புறவங்க, எங்கள் மீது நம்பிக்கை இருந்தா நிச்சயமா பதிவிடுங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாருக்கும் உதவிகரமா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது என்னங்க, உங்களுக்காக, உங்களுடைய கஷ்டங்களுக்காக, உங்களுடைய பிரார்த்தனைக்காக வேண்டது மட்டும்தான். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த நாள்ல கோபதாபங்களை விட்டுடுங்க, வாக்குவாதத்தை விட்டுடுங்க. பணத்தை பத்திரம் பார்த்துக்கோங்க. யார்ட்டையுமே உடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாம இருந்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. இவ்வளவுதான். சரிங்களா? இதோட அந்த நாள் முழுக்கவே நல்லதாவே இருக்கணும்னு நினைச்சா மறக்காம சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. இதோட குரு பகவான வழிபாடு செய்யுங்க. குருவருள் இருந்தா திருவருள் நிச்சயம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தா நீங்க பிரகாசிக்கிறதும் நிச்சயம். இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில உங்களுக்கு இந்த நாள் வெற்றியை தரக்கூடிய நாள்னு நிச்சயிக்கப்படுதுங்க.